கோபாலமேனன் இலங்கையில் பணியாற்றிக் கொண்டிருந்தபோது 1917 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அன்று கண்டி என்னும் ஊரில் தான் பொன்மனச் செம்மல் பிறந்தார். அமைதியாக இருந்த குடும்பத்திலே புயல் வீசியது. பொன்மனச் செம்மலின் 2½ வயதில் தந்தையை இழந்தார். துன்பம் தனியாக வராது என்பார்கள். பல இன்னல்களை சத்யபாமா அனுபவிக்க வேண்டியதாயிற்று. எந்தவித உதவியும் அவருக்கு கிடைக்கவில்லை. இனிமேலும் இலங்கையில் இருக்கக்கூடாது என்ற முடிவுடன் ஒருவித துணிவுடன் தஞ்சை மாவட்டத்திலுள்ள கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள ஆனையடி என்னும் கிராமத்திற்கு யாரோ ஒரு புண்ணியவானின் தயவில் வந்து சேர்ந்தார். கடவுள் யாரையும் கைவிட மாட்டான். அதிலும் அனாதைகளாக அல்லல் படுபவர்களுக்கு நிச்சயம் வழிகாட்டத்தான் செய்வான். பொன்மனச் செம்மல் தன் சொந்த உழைப்பால் முன்னேறியதோடு மட்டுமன்றி தமிழகத்தில் ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ண வேண்டியதற்காக அவரையும் அவர் அண்ணனையும் அம்மாவையும் இறைவன் கைவிடுவானா என்ன? அண்ணன் சத்யபாமாவின் உறவினர்கள் இருவர் நாராயணன் நாயர், வேலு நாயர் என்ற பெயர் கொண்டவர்கள் உதவிக்கு